நெல்லை கத்தீட்ரல் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2015-16 கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 327 பேருக்கு மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி மிதிவண்டிகளை வழங்கினார். இதேபோல் டவுன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மேயர் புவனேஸ்வரி வழங்கினார். எங்களுடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் தங்கத் தாரகை அம்மா அவர்களின் திசை நோக்கி வணங்கி தமிழக அரசு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பு வகிக்கின்ற தலைமை ஆசிரியை திருமதி ஜான்சி அவர்களுக்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராது அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் உங்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டு எதிர்கால இந்தியா இந்த மாணவர்கள் கையில் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு எண்ணற்ற திட்டங்களை பள்ளி கல்வித்துறைக்கென அம்மா வாரி வாரி வழங்குகின்றார். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் மடிக்கணினி வழங்கும் திட்டம் கிடையவே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்க வேண்டும், தன்னிறைவு பெற்ற மாநிலமாக வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஈடியற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எண்ணங்களை திட்டங்களை செயல்படுத்தும் விதமாக தாய் உள்ளத்தோடு பரிவோடு ஒவ்வொரு திட்டங்களையும் நன்கு அலசி ஆராய்ந்து மக்களுக்கு நன்றாக வாழ்வில் உயரவும் அந்தஸ்தில் வளரவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை வாரி வாரி வழங்குகின்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.